எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கண்ணே கவிதா அப்படின்னு எழுதி சொன்னால் இந்த நிஃப்டி மண்ணே கவிதான்னு எழுதி வச்சிருக்கு. இங்கே பாருங்கள், அமெரிக்காவினுடைய இண்டெக்ஸஸ் எல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து எப்படி ராக்கெட் மாதிரி கடந்த 15 நாளில் ஏறி வந்திருக்கான். நீங்கள் டவ் ஜோன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அல்லது நாஸ்டாக் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, கடந்த 15 நாளில் ராக்கெட் மாதிரி ஏறி வச்சுருக்கான். நம்மால் நிஃப்டி மண்ணள்ளி போட்ட மாதிரி கடந்த 5 நாளாக ஒரே இடத்துல நொண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் ஒரு 200 பாயிண்ட் கிராஷ் ஆகிருக்கு. ஆக மொத்தம் நேற்று ஒரு 200, இன்றைக்கி ஒரு 200, 400 பாயிண்ட் கிராஷ் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் போர் பதற்றம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதனுடைய இம்பேக்ட்னால இறங்கி கொண்டிருந்த அந்த குரூட் ஆயிலினுடைய விலை திரும்பவும் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிட்டது தான் கடந்த 2 நாட்களாக நம்ம மார்க்கெட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ இந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பாசிட்டிவ் நியூஸ், ஒரே ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே பாசிட்டிவ். என்ன அப்படின்னா, ஈரான் மறுபடியும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அவங்க போகணும். அது இன்றைக்கோ நாளைக்கோ ஏதாவது ஒரு தேதி சொல்லணும். சரி, ஓகே, நாங்கள் உங்களோட பேச வர்றோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தேதியை சொன்னால் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் என்பது மறுபடியும் ஏறுமுகம். அப்பவும் நம்மால் சும்மா இங்கே மண்ணள்ளி போட்ட மாதிரி என்கிட்டயாவது கொஞ்சமாக தான் ஆடிக்கிட்டு இருப்பான். ஆனால் அமெரிக்க மார்க்கெட்லாம் பிச்சுக்கிடும். பட் எனிவே அது ஓகே. நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு லாபம் வரும்ல. நம்ம ஏன் அடுத்தவனுக்கு அவ்வளோ லாபம் வருது அப்படின்றத பார்க்கணும். நம்மளுக்கு ஏதாவது லாபம் வரும் அப்படின்னு பார்ப்போம்ல. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒருத்தர் லாஸ் வரதை பார்த்து பயப்படலை, தொடர்ந்து ஆவரேஜ் என்பது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அவருக்கு லாஸ்லேருந்து ப்ராஃபிட்டுக்கு திரும்பி வர்றாரு அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கார். ஐஆர்இடிஏ அப்படின்றது ஒரு முன்னணி பங்கு தான். ஆனால் அவன் கீழே கடந்து பெருசாக ஏறவே இல்லை. ஆனாலும் அந்த லாஸை பார்த்து பயப்படாமல் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு 25,000 ரூபா பக்கத்தில் லாஸ் இருந்தது. இப்போ வெறும் 4,500 அவருக்கு குறைஞ்சிருக்கு. இன்னொரு நண்பர் 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு பக்கத்தில் அல்லது போன பங்குகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கள, அவருக்கு தெரிஞ்ச சில பங்குகள் பற்றி சொல்லுங்கள். இந்த டிவிஎஸ், ஆமாம் நானும் பார்த்துருக்கேன். 100 ரூபாய்க்கு கீழே இருந்த பங்கு தான் இன்றைக்கெல்லாம் அவன் எங்கேயோ போயிட்டான். ஹிந்துஸ்தான் காப்பரு, பிடிசி, ஆர்இசி, ஆர்வினல் போன்ற, அதாவது 1000 ரூபாய் போய் தொடுலினாலும் மேல் நோக்கி ஏறி வந்த பங்குகள் 100 ரூபாய் ரேஞ்சிலிருந்து அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ மார்க்கெட்டில் அந்த காலத்துலேன்னு இல்லை, மேபி இந்த காலத்தில் இப்போ இருந்து எதிர்காலத்தில் கூட ஏதாவது பங்குகள் 100 ரூபாய்க்கு பக்கத்திலிருந்து 1000 போனாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 200 நாள் ஆச்சு. 200 நாளாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியில் அது ஏறாமல் ஒரு பிரச்சனையை கொடுத்து கொண்டே இருந்ததுனால கிட்டத்தட்ட 10,000 குவான்டிட்டி பங்குகளை நேற்று வித்துட்டார். என்ன குவான்டிட்டி, என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா கார்ப் அப்படின்ற பங்கு. 200 நாள் ஆச்சு, ஒன்றும் லாபம் தரலையே. இன்றைக்கி அந்த பங்கு 10% என்பது ஏறி இருக்குது. தற்போதைய நிலைமையில் பார்க்கும்போது, அதாவது இந்த டெல்டா கார்ப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எந்த பிரச்சனையினால் இறங்க ஆரம்பித்தான்னு தெரியுங்களா? ஒரு ஜிஎஸ்டி ரிலேட்டடான பிரச்சனை. இவனுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடான ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சதுலேருந்து அவன் இறங்கினா வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினான் அப்படின்ற மாதிரி அவன் பெருசாக இறங்கிட்டான். கடைசியில் இப்போ 50 ரூபா வரைக்கும் போயிட்டு தற்போது 75 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டினதே அவன் வாழ்க்கையில் 2025 நடக்கவே இல்லை. இப்போ தான் 2026 ஒரு முறை தாண்டிருக்கு. ஸோ இப்போ இந்த பங்கில் நாம் இப்போ என்ன எடுத்து பார்க்குறோம்னா, தன்னுடைய வாழ்நாள் உச்சி, சமீபத்தினுடைய வாழ்நாள் உச்சியிலிருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான், அதுக்கப்புறம் இப்போ எவ்வளவு ஏறி இருக்கான் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். அதில் மொத்தமாக 85% இறங்கியிருக்கு. நான் 80%க்கு மேலே ஏதாவது ஒரு பங்கு பெருசாக இறங்கி நான் சமீபத்தில் பார்க்கல. இவன் 85% இறங்கியிருக்கான். 85% இறங்கிய பிறகு தற்போது என்ன ஆயிருக்கு, 85 கூட இல்லை, அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக கீழே போயிருப்பான் போல். எனிவே ஆல்மோஸ்ட் 85%. ஸோ 85%லேருந்து இந்த பங்கு எவ்வளவு தூரம் ஏறி இருக்குன்னா, இப்போ 60% என்பது ஏறி இருக்கு. இந்த பங்கு ஒரு காலத்தில் ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா அவர்கள்லாம் வச்சிருந்த பங்கு தான். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஜிஎஸ்டி பிரச்சனையில் இந்த பங்குனால பெருசாக லாபம் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு முன்னாடி 50 கோடி 70 கோடியெல்லாம் லாபம் பண்ணிட்டு இருந்த பங்கு தற்போது 14 கோடி 16 கோடின்னு தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த நண்பர் 200 நாள் ஆச்சு லாபம் வரலையே அப்படின்ற மாதிரி சேல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாப்ல. இந்த சமயத்தில் தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வச்சுருந்த மாதிரி இந்த வெப்சால் எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு இன்றைக்கும் 10% ஏறி இருக்குது. மொத்தமாக பார்க்கும்போது சமீபத்தில் 50 ரூபாய்க்கு சரிவடைந்த பங்கு இப்போ 106 ரூபாய்னு பணத்தை இந்த வருஷத்தில் வந்து டபுள் பண்ணி விட்டுருக்கு. ஸோ இந்த பங்கை பற்றி எனக்கு இந்த டெல்டா கார்ப் இந்த நண்பர் சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. அது மேபி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வச்சுருந்ததுனால கூட சில பேர் என்ட்ரு ஆகிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிட்டார். இந்த வெப்சால் எனர்ஜி சமீபத்தில் ஏன் இப்படி 10% சில நாட்களாக ஏறி இருக்குது அப்படின்னா, அதில் இப்படி ஒரு தகவல். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களை சமீபத்தில் பார்க்கும் பொழுது இந்த கேடியா, விஜய் கேடியா அப்படின்றவர் வந்து தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜில் இந்த பங்கையும் சேர்த்திருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட கடந்த 2 நாட்களாக இந்த பங்கு என்பது இப்படி 10% 2 நாளாக ஏறி இருக்கு. ஸோ அடுத்தவங்க வச்சுருக்காங்களே அப்படின்னு நம்ம போய் அந்த பங்குகளை வாங்கும் பொழுது அவங்க மறுபடியும் என்றைக்காவது வெளியே போகிறாங்களா வர்றாங்களா அப்படின்ற எல்லா தகவலையுமே தான் வாட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. நண்பர்களே, இந்த ஐஃபோன் ரிலேட்டடாக திடீர்னு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடந்துச்சு. நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படி இப்படின்லாம் நிறைய தகவல் வந்துருந்தது. அது வந்து டிம் குக் அவர்கள் வந்து சிஇஓ இருக்கக்கூடிய சமயத்தில் தான். இப்போ அவர் வந்து சிஇஓலிருந்து பதவி இறங்கிட்டு அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் ரோலுக்கு போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல். இந்த சமயத்தில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் ரிலேட்டடான செக்டரில் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் நேரடியாக இந்த ஐஃபோன் சம்மந்தப்பட்ட இடத்துல சம்மந்தப்படலை அப்படின்னாலும், எதிர்காலத்தில் திடீர்னு அவங்க ஒரு ஐஃபோன் மேனுஃபேக்சரர், ஐஃபோன் அசம்பிளி பண்ணுறவங்கன்னு ஏதாவது ஒரு வேலை வரலாம் இல்லையா? அதனால் இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ் ரொம்ப நாளாக பார்க்கவும் இல்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி போய் பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுடைய சாதனை தற்போது தொடர்ந்து இறங்கி வந்து கொண்டிருந்த சாதனையை தற்போது அந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தியிருக்கான். அது ஒன்று தான் இப்போதைக்கு இந்த டிக்சன் என்பது பண்ணியிருக்கு. எப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும் பொழுதோ அல்லது 3 months லோ, 6 months லோ, 1 year லோன்னு வந்து விழும்போதோ அது நம்மளுடைய செய்திகளை வரத்தான் போகுது. பட் இன்றைக்கி ஏதாவது பெருசாக ஏதாவது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே, இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் என்பது இந்த டாக்டர் ரெட்டி ஷேர் ஆல்மோஸ்ட் ஒரு 8% ஏறினதான். இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கணக்கு பார்த்தோம்னு வச்சிங்களேன், 5.5% ஆல்மோஸ்ட் பேங்க் வட்டியோட அதிகமாக சம்பாரித்து கொடுத்து விட்டு ஒரு பங்காக இந்த டாக்டர் ரெட்டி லேப் அப்படின்றது இருக்குது. கடந்த ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்பொழுது 11.34% ரொம்ப டீசெண்டான வருமானமாக செஞ்சு கொடுத்துருந்த இந்த டாக்டர் லேபாரட்டரிஸ் அப்படின்ற பங்கு எல்லாமே எப்படி நடந்தது? இன்றைய ஒரே ஒரு நாளில் நடந்திருக்கு. ஒரே நாளில் ஒரு வருஷத்தினுடைய வருமானத்தையே மாற்றிட்டான் பார்த்தீங்களா? இன்றைக்கி 8% ஏறி இருக்கக்கூடிய இந்த டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் அப்படின்ற பங்கு அன்றைக்கி கூட ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், ஐயோ நான் போய் வசமாக சிக்கிட்டேங்க, ஏகப்பட்ட குவான்டிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இன்றைக்கி அந்த நண்பர் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருப்பாப்புல. அட கடவுளே, நேற்று தான் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாப்புல, என்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் லாபத்துக்கு திரும்பிடுச்சு, நானும் டெய்லி லாபம் அதெல்லாம் சொல்லக்கூடாது போல். பாருங்கள், சொன்னதுலேருந்து நேற்று ஒரு 200 பாயிண்ட் மார்க்கெட் கும்பா, இன்றைக்கி ஒரு 200 பாயிண்ட், மொத்தமாக 400 பாயிண்ட் கும்பா. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸில் முதலீடு பண்ணவங்களுக்கு 400 பாயிண்ட்டு 2 நாட்களில் இறங்குறது கொஞ்சம் மனம் வருத்தமாக தான் இருக்கும். ஓ ஃபயருமா அப்படின்ற மாதிரி நண்பர்களே, இந்த ஐடி ரிசல்ட்டு சீசனில் பல்வேறு ஐடி பங்குகள் கும்பா பாடிக்கிட்டு இருக்கையில் ஒரு டெக்னாலஜி பங்கு எகிரி அடிச்சிருக்கான் அப்படின்னா அது நம்மளுடைய ஆரக்கிள் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் அப்படின்ற பங்கு தான், OFSS. 8% ஏறி இருக்கானுங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம். ஸோ இந்த ரிசல்ட் சீசனில் எங்களுக்கும் இருக்கியா ஒரு ஆள் எங்கள் மானத்தை காப்பாற்றுற மாதிரி அப்படின்ற மாதிரி இந்த OFSS அப்படின்ற பங்கு இன்றைக்கி 8% ஏறியது ஒரு மகிழ்ச்சி. அதாங்க நண்பர்களே நான் சொல்கிறேன், ரிசல்ட் சீசன் வந்து யாருன்னெலாம் பார்க்கவே பார்க்காது. ட்ரம்ப் அவர் என்ன சொல்கிறார், இவங்க என்ன சொல்கிறார், எதையும் பார்க்காது. Q4 ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்கா, அவனை மேலே ஏற்றி வச்சு விளையாடுங்க. Q4 ரிசல்ட் நல்லல, அதாவது மார்க்கெட்டுக்கு பிடிக்கல, மார்க்கெட் செலிப்ரேட் பண்ணுற மூடில் இல்லை அவன் கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டை. அது நல்லா கொடுத்தாலும் சரி, மோசமாக கொடுத்தாலும் சரி, அப்போ அவனை கீழே இறக்கி விடு அப்படின்ற மாதிரி. இந்த ரிசல்ட் சீசன் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து திடீர்னு ஏற்ற இறக்கங்களை பார்க்குறோம். மற்ற நேரத்துலலாம் மார்க்கெட் ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். இன்றைக்கி வேறு ட்ரை டே, நண்பர்களை மீட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
அதாவது நண்பர்களே, இந்த என்சிசி அப்படின்ற பங்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். அவனுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 1.5% காமிச்சுக்கிட்டு இருக்கு. லாபம் வந்து செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். இதுவரைக்கும் நஷ்டம் என்பது இந்த என்சிசி ரிப்போர்ட் பண்ணல. ஆனாலும் இது வந்து கொடுமை சரவணன், கொடுமை அப்படின்ற மாதிரி இந்த பங்கினுடைய இறக்கம் என்பது ஆல்மோஸ்ட் வந்து 60% போயிட்டான். ஸோ லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு 60% என்பது இறங்குது. மனம் வருத்தத்துக்கு உண்டானது தான். ஆனால் பெரும்பாலும் அது ஒரு முக்கியமான கிராஷ் பாயிண்ட், முக்கியமான ஒரு டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ன்ற மாதிரி நேற்று கூட இந்த அமரா ராஜா பேட்டரி ஒரு 10% என்னமோ ஏறி வந்தான். இந்த பங்கு இப்போ கடைசியில் கணக்கு வச்சு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்த பங்குகள்னு கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீல, இவன் ஏறி வந்திருக்கான். இந்த என்சிசி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு 60% இறங்கிய பிறகு இப்போ மொத்தமாக ஒரு 27% என்பது ஏறி வந்த ஒரு பங்குகளில் இந்த என்சிசி அப்படின்றது இருக்குது. ஸோ 60% இறங்கியிருக்கா, லாபம் செஞ்சு டிவிடெண்டும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்குகளில் திரும்பி ஒரு 30% ஏறினதில் நேற்று அந்த அமரா ராஜா இருந்தது, அதில் இந்த என்சிசியும் இருக்குது. அதாவது ஒரு நண்பர் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க சொல்லும் பொழுது அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அதாவது எப்படி நிறைய இன்வெஸ்டர்கள் தப்பாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதை முதலீடு பண்ணிவிட்டு ஒரு குறுகிய லாபத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் சில வருடங்கள் கழித்து பார்க்கும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே, விப்ரோ அப்படின்ற பங்கெல்லாம் இன்றைக்கி என்ன ரேட்டில் இருந்திருக்கும், இன்றைக்கி அது ஏகப்பட்ட கோடிகளை சம்பாரித்து கொடுத்துருக்கும். அந்த மாதிரி சில வருடங்கள் கழித்து பார்க்கும்போது அவங்க எடுத்திருந்த அதே பங்கு அவங்க விற்றிருக்கக்கூடிய விலையும் தாண்டி இருக்கு. ஏங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் பல பேர் கையில் வச்சுருக்காங்க, அது ஓகே. பட் அது ஏதாவது ஒரு டைமில் திரும்பி மேல் நோக்கி வர்றான் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் தெரியும் விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் அப்படிம்பாங்க. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எல்லா டைமுமா நம்மளுக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் சந்தோஷம் வந்துடுது. இந்த மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசன் வரும் பொழுதோ அல்லது 4-5 வருஷம் கழித்து லாங் டேர்ம் பெனிஃபிட் கிடைக்கும் பொழுதோ இந்த மாதிரி பெரிய லாபம் என்பது வருது. ஸோ பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எங்கே தப்பு பண்ணுறாங்க, நிறைய முதலீட்டாளர்கள் எங்கே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணுறதில்ல அப்படின்றதான். இந்த சமயத்தில் இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய Q4 ரிசல்ட் சீசனில் இவன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்த நேரத்தில் நல்லா செஞ்சு விட்டான் அப்படின்ற மாதிரி சிவனேன் மேலே ராக்கெட் மாதிரி போயிட்டு இருந்தான். ஒருவேளை தன்னுடைய பழைய ஹையை கீது வந்து தொடுவானோ அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த ரிசல்ட் சீசன் அவனுக்கு சரியில்லை, அவனை குப்பரை போட்டு தள்ளி விட்டது. அதனாலே இப்போ 2000 ரூபாய்களில் இருந்து பார்க்கும் பொழுது இன்றைய தேதியில் ஆல்மோஸ்ட் 9% இறங்கி ஒரு துரதிருஷ்டவசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீ இந்த எஸ்பிஐ லைஃப் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிடுச்சிங்களா. இனி நிறையா மொமெண்டமில் இருக்கிறவங்க இது மேலே நீ பணத்தை போட மாட்டாங்க, அட போப்பா அப்படின்ட்டு விட்டுருவாங்க. இனி இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் இனி மறுபடியும் இவனுக்கு எப்போ மொமெண்டம் கிடைக்கும், எப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒகார்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு என்ன இன்றைக்கி ஒரே ஃபார்மா கம்பெனிஸினுடைய தகவலாக வருது அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு மொமெண்டம் பற்றிக்கிச்சா என்னன்றது தெரில. அதாவது இந்த ஒகார்ட் ஃபார்மா அப்படின்றது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக கடந்த 2 குவார்ட்டர் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 குவார்ட்டர்கள் நஷ்டம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய லோலிருந்து எவ்வளவு ரெக்கவரி ஆகி உள்ளது. சரி, இதெல்லாம் பார்த்தாவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. இவன் தான் கரெக்டாக கண்ணே கவிதான்னு எழுதி சொன்னால் இவன் கரெக்டாக கண்ணே கவிதான்னு எழுதியிருக்கான். இதே நம்ம நிஃப்டி வந்து மண்ணே கவிதான்னு சொல்லி 400-500 பாயிண்ட் இறங்கி போச்சு. பட் எனிவே, இந்த ஒகார்ட் ஃபார்மா அப்படின்றது நஷ்டம், கடந்த 2 குவார்ட்டர்களாக நஷ்டம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய 2 குவார்ட்டர்களில் லாபம் அப்படின்ற நிலைமையில் இப்போ எடுத்து பார்க்கும் பொழுது கண்ணுக்கு குளிர்ச்சியாக மேல் நோக்கி ஏறி இருக்கு. நண்பர்களே, நம்மெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதீங்க. பார்த்தீங்களா, பாம்பேலாம் போய் ஒரு நடிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் வந்து வீட்டை வாடகை எடுக்கிறாரு லக்ஸூரியஸாக. ஒரு மாதத்துக்கு 16 லட்ச ரூபா ரெண்டல். ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டால் அது எங்கேயோ 2 கோடிக்கு பக்கத்தில் போகுது. வேறு என்ன மார்க்கெட்டில் தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ஜிவிடிடி அப்படின்ற பங்கு 8% ஏறி இருக்குது. ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வச்சுருக்கிறவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கிலிருந்து ஆல்ரெடி இது 45% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இது போக இன்றைக்கி ஒரு 8%. எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நெட்வெப் அப்படின்ற ஷேரை வச்சுருவங்களுமே கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா சமீபத்தில் 4500 ரூபாயில் போய் யாராவது லாக் ஆகிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த பங்கு இறங்கி ஏறி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான்.
கடைசியில் பார்த்தா அவனுமே வந்து மார்க்கெட் ஏறினதில் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்போ 3971 தன்னுடைய பழைய ஹைக்கு பக்கத்தில் வந்திருக்கிறதுனால ஒரு சிறு மகிழ்ச்சி அவங்களுக்கு. அடடா இடியாப்ப சிக்கலாக இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெண்ட் அப்படின்ற டாடா குரூப் பங்கு கடுமையான சரிவு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகி கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து நிற்கிறான். இப்போ நம்மளுக்கு நிறைய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு யோசிப்பாங்க, என்னடா இது இடியாப்ப சிக்கலாக இருக்கே, இவன் கீது நீ இந்த இடத்துல இருந்து ஏதாவது சைட்வேஸாக போகிறேன்னு சொல்லி கீது இறங்கிடுவானா அல்லது பிரேக் அவுட் ஆகி ஏறுவானா அப்படின்றது தெரில. பட் இது ரொம்பவுமே ஒரு இக்கட்டான தருணம். யாராக இருந்தாலுமே டெசிஷன் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து தடுமாற்றமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி நேற்று வந்து 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் கீது வந்து பொசிஷன் எடுத்திருந்தாங்கன்னா இப்போவே அது 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்குது. இனி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்துட்ருக்கணும். இது வந்து அதாங்க ட்ரேடர்களுடைய வாழ்க்கை வந்து ஒன்றும் எளிது கிடையாது. இன்றைக்கி ஒரு மாதிரி இண்டிகேட்டர்கள் பை சைடு காட்டுவான், நாளைக்கே குப்புறப்படுத்து கீழே செல்லுங்கன்னு காமிப்பான். சரின்னு செல்லிங் போனவனுக்கு மறுபடியும் அடுத்த நாளே மேலே ஏறி பையிங்கன்பான். ஸோ ஒரு முக்கியமான டெசிஷன் பாயிண்டில் அவன் டெசிஷன் எடுத்து கிளியராக ஏதாவது ஒரு சைடு போகிற வரைக்கும் தலைவலி தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் அல்வா குட்டி மாதிரி டெசிஷனுக்கு கிடச்சிருக்கு. என்ன கிடச்சிருக்கு, 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டோன்னே அவன் கன்ஃபியூஸே பண்ணல, நான் ஒரு கும்பா குட்டி அப்படின்னு அவன் பாட்டுக்கு 5600 ரூபாயிலிருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 3300 வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இப்போ மார்க்கெட் ஏறினதுனால கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இப்போ இனி இந்த பங்கு என்ன செய்யும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, வேறு என்ன மார்க்கெட்டில் செய்தினா, மறுபடியும் இன்னொரு ஃபார்மா கம்பெனி, அது பிரமல் ஃபார்மா, அது ஒரு 7% ஏறி இருக்குது. இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்பொழுது -3% நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கான். பட் சமீபத்தில் இந்த பங்கு 138 ரூபாயிலிருந்து இப்போ 164 ரூபாய்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபார்மா அப்படின்ற பங்கு இன்றைக்கி 7% ஏறினதில் அது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான். இங்கே தான் ஒரு நண்பர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, பாருங்கள் நான் இந்த ஒரு பங்கு எடுத்திருக்கேன், அவன் இன்றைக்கி ஏறி இருக்கான், நாளைக்கு கீழே விழுந்துரும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி மனசில் வந்து ஒரு சின்ன சோகம் போல் அவருக்கு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க மோகன் அவர்களே. ஆண்டவன் கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னா எப்பேற்பட்ட எதிரணிகள் இருந்தாலும் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுத்துருவான். பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி இறங்குன்னு நினச்சிங்க, அது என்னடான்னா ஏறி போச்சு இந்த அமராராஜா அப்படின்றது. ஸோ என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த நண்பர் சொல்கிறதுலேயும் ஒரு கருத்து இருக்குது. ஸோ இப்போ பல்வேறு பங்குகள் 40% 50% பவுன்ஸ் பேக் ஆகிருக்கான் தன்னுடைய லோலிருந்து. இது நல்லதுக்கா, டபுள் ரேலி கொடுக்குறக்கா, இல்லை நிறையா பேர்த்த கொண்டு வந்து இங்கே இனிமேல் தான் இத்தனை நாள் எல்லாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ தான் எந்திரிச்சு வந்திருப்பாங்க, ஓகே ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகணும்னு காலடி எடுத்து வைப்பாங்க. அப்போ அவங்களையெல்லாம் ட்ராப் பண்ணி அவங்கள தனியாக கீழே இறக்கி விட்றதுக்கா இல்லை டபுள் ரேலி கொடுக்குறக்கா அப்படின்றது யாருக்கும் தெரியாது தான் ஆக்சுவலாக. இந்த சூழ்நிலையில் ஹேவல்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு இப்போ தான் சமீபத்தில் ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்து மேல் நோக்கி வந்திருந்தான். அது பவுன்ஸா இல்லை ட்ராப்பா அப்படின்னு பார்த்தா தற்போதைய நிலைமையில் அது ஒரு ட்ராப் அப்படின்ற மாதிரி 1400 ரூபா பக்கத்தில் வந்தவன் டொங்குன்னு இப்போ 1263 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெக்கவரி ஆகக்கூடிய பங்குகள்லாம் இருக்குங்க நண்பர்களே. இந்த தெர்மேக்ஸ்னு ஒரு பங்கு, அது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், சமீபத்தில் தொடர்ந்து கீழ் நோக்கி விழுந்த பங்கு தான். இதனுடைய செய்தி நான் மறந்துட்டேன். இந்த பங்கு இந்த ரேஞ்சில் அக்டோபர் நவம்பரில் இருக்கும்பொழுது இதில் ஏதோ ஒரு செய்தி வந்தது. செய்தி வந்ததுக்கப்புறம் அது கீழே இறங்கிய பங்கு இப்போ வந்து 1 year உச்சத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ அதான் ஒருத்தர் கூட சொன்னார் பார்த்தீங்களா, முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய தப்பு என்பது பொறுமை இல்லாமல் டக்குன்னு நஷ்டத்துக்கோ அல்லது சிறிய லாபத்துக்கோ விற்றுட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது அவன்லாம் உச்சியில் இருக்கான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.